வணக்கம். அதிகாரம் 48 காலமறிதல். குறள் எண் 482. பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை யார்க்கும் கயிறு. இந்த குறளில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். பருவத்தோடு ஒட்ட ஒழுகல். பருவம்னு என்னென்னா காலம். அந்த காலத்தோடு பொருந்துமாறு காரியத்தை செய்தால், பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் அப்படின்னு என்ன, காரியத்தை செய்தால் என்ன நடக்கும், அதான் அடுத்து சொல்லியிருக்காங்க. திருவினை தீராமை ஆக்கும் கயிறு. திருவினைன்னு என்னென்னா இங்கே செல்வம். தீராமைனா அது நம்மை விட்டு தீர்ந்து விடாது, நம்மை விட்டு நீங்கி விடாது. அப்படி ஆர்க்கும், அப்படி கட்டும், தீராமல் நம்மிடத்திலேயே அந்த செல்வத்தை தக்க வைக்கக்கூடிய ஒரு கயிறாக அது அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. எது? காலத்தோடு பொருந்துமாறு காரியத்தை செய்வது அப்படின்னு. அதாவது என்ன இந்த குறளை நம்ம கிறிஸ்துவ புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, காலத்தோடு பொருந்துமாறு எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்யும் பொழுது அது நம்மிடம் உள்ள செல்வத்தை நம்மிடம் இருந்து நீங்க விடாமல் நம்மிடத்திலேயே கட்டக்கூடிய ஒரு கயிறு போன்று அந்த செயலானது அமையும். எது? அந்த காலத்தோடு பொருந்துமாறு அந்த காரியத்தை செய்யணும் பார்த்தீங்களா, அது அமையும் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அவங்க இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. குறள் விளக்கம். காலத்தோடு பொருந்துமாறு காரியத்தை செய்தல் என்பதே ஒருவன் செல்வத்தை தன்னிடமிருந்து நீங்காமல் கட்டும் கயிறு ஆகும். நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.